சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. சிவா பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வராங்க சிவா. பயங்கரமாக குடிச்சிட்டு வரதுனால சிந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா சிவா வந்து சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் ஒர்க்கை முடிச்சுட்டு வரவும் பார்த்தா சிவா ஃபுல் போதையில் இருக்காங்க. உடனே வந்து டாக்டர் நீ குடிச்சிட்டு வந்தியா, என்ன நீ குடிப்பெல்லாம் செய்வியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் குடிக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி, நான் என்ன பண்ணுன்றாங்க. நீ என்ன பண்ணலை சொல்லி, எல்லாமே பண்ணிட்டு என்ன பண்ணன்னு கேட்குற பார்த்தியா, அங்கே தாண்டி எனக்கு கோவம் வருதுன்றாங்க. எப்படி உன்னால் பண்ணுற எல்லா விஷயங்களையும் பண்ண முடிஞ்சுட்டு அப்புறம் வந்து நல்லவ மாதிரியே நடிக்க முடியுது, எல்லாரும் இந்த அளவுக்கு ஏமாற்றி வச்சிருக்க. இங்கே பார், நீ இன்னைக்கு தப்பிச்சிருக்கலாம், ஆனால் என்னைக்கு என்கிட்ட இருந்தால் நீ தப்பிக்கவே முடியாது. நீ கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாட்டு தாண்டி போகிறேன்றாங்க. நானும் போன போட்டுன்னு பார்த்தா இந்த அளவுக்கு கேவலமானவங்களாக இருக்குது, இப்படி ஒரு கேவலமான காரியங்களை பண்ணியிருக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு டாக்டர், நான் எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தான் பண்ணேன், எல்லாமே புரியும், நம்பிக்கை துரோகி ஏதோ பேசாதுன்றாங்க. நீ என்னுடைய வாழ்க்கையில் வராத இருந்திருந்தா என்னோட லைஃப் டோட்டலாக மாறி இருக்கும், நான் நல்லா இருந்திருப்பேன், ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் நம்பிக்கை கொடுத்து நான் அவளுடைய நம்பிக்கையும் உடைச்சிட்டேன். இப்படி என்ன இக்கட்டான சூழ்நிலையில் நீ நிப்பாட்டிட்டல்லன்றாங்க. டாக்டர், அந்த ஸ்னேகா உனக்கு செட் ஆக மாட்டா, நான் தான் உனக்கு செட் ஆகுவேன், அது போக போக உனக்கு தெரியணும்னு போதையில் பயங்கரமாக திட்டிடுறாங்க சிவா சிந்துவை. ஆனால் சிவா குடிச்சிட்டு வந்து சிந்துவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.